ஹாய் எவரிபடி, சிங்கநடை போட்டு சென்னை வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு அபுதாபி போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கோல்டன் விசா கொடுத்துருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஆன்மீக பயணமா இமயமலை போயிட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய நமக்கு அப்டேட் கிடைச்சது. என்ன அப்படின்னாக்கா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்ற சொன்னாங்க. முன்னாடி அக்டோபர் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தலைவர் சொல்லியிருந்தாங்க 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாங்க, தலைவருடைய கூலி படம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 5ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற தகவலை கொடுத்துருந்தாங்க. இப்போ அதிரடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 4ஆம் தேதி வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற போல இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. தலைவர் பார்த்தீங்கன்னா அதிரடியா சிங்க நடை போட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இது உங்களுக்காக. பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ஒரு வேகம்! தலைவருடைய வேகம்னா வேகம், அப்படி ஒரு வேகம். சும்மா சிங்க நடை போட்டு சும்மா சீறி வந்த அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம வடிவேலு தான் பிடிச்ச காமெடியர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் இப்போ நம்ம வடிவேலு அவர்களே சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். சார் ரஜினி சார் கேட்டுவிடுங்க சார், ஒன்றுமே யோசிக்கல, வடிவேலு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. இவர் குக் வித் கோமாளியில வெங்கடேஷ், இவர் வந்து ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்ம வடிவேலு அவர்களே சொல்றாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் வடிவேல் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபஹத் ஃபாசில். இவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். எந்த படம்னா சொல்லவே தேவையில்ல, வேட்டையன். இந்த படத்துல நடிச்சப்போ அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இவர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் யார் அப்படின்னு கேட்டதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடித்த காமெடியன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா வடிவேல் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அற்புத நிகழ்வு இப்போ ஃபஹத் ஃபாசில் இதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் அப்படின்றது தெரியும். என்னோட பெரிய காமெடியன் அப்படின்னு பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு வடிவேல் அவர்கள் சொல்லி. சத்ரமுகி படத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம வடிவேல் அவர்களும் அவ்வளோ அருமையா காமெடியில அசத்திருப்பாங்க. வடிவேலு அவர்கள் பாலச்சந்திர அவர்கள் சொல்லக்குள்ள நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே மிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த தலைவர் கூட நடிக்குள்ள அவர் செய்த அந்த காமெடி, அதாவது தலைவர்கிட்ட போய் ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும், என் ஒய்ஃப் கிட்ட காட்டணும், அப்பதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதா இருக்கட்டும், அவர் அடி வாங்கறதா இருக்கட்டும், நல்ல ஒரு அற்புதமான ஒரு காட்சி அது. அதை நீங்க பார்த்துருக்கலாம். இது போல நிறைய தகவல்களை அவர் பரிமாறி இருக்காரு. மொத்தமா நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் இணைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.